தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் இந்த நாளிலும் தெளிவாய் பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்று சொல்லி வேதத்திலே தியானிக்கிறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் சில காரியங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கவனித்துப்பார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்துப்பார், காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார், என்னை கவனித்துப்பார், கிறிஸ்துவை கவனித்துப்பார். இவனுமாக கவனித்துப்பார் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து கர்த்தர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதிலும் குறிப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படுகிற மனுஷனை குறித்து. இன்றைக்கு பல கவலையோடு கூட நீ இருக்கிற தேவ பிள்ளையே, கவலைகளோடு கூட உங்கள் வாழ்க்கை கடந்து போகிறது. துக்கம் சொல்லுவாங்க, துக்கம் தொண்டையை அடைக்குது, துக்கம் தொண்டையை அடைக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் துக்கம் தொண்டையை அடைச்சிக்கிட்டே இருக்குது. கவலையினால் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ கவலைப்படுகிறது என்ன? கவனிச்சு பாரு. ஆகாயத்து பறவைகளை பாரு, அதற்கு யாராவது போஷிக்கிறாங்களா? அதற்குண்டான ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். உடைக்காக நீ ஏன் கவலைப்படுகிற? பாரு, அதற்குரியதான உடைகள் காட்டு புஷ்பங்களுக்கு கர்த்தர் எப்பண்ணமாய் உடுத்து வைக்கிறார். அப்போது சாலோமோன் முதலாய் யாரும் இப்படி உடுத்துவித்ததில்லை, உடுத்துவிக்கப்பட்டது கிடையாது. கர்த்தர் அதை காட்டிலும் அதிகமாக கர்த்தர் உன்னை உடுத்துவிக்கிறார், அதை காட்டிலும் அதிகமாய். அப்போ இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற காரியம் என்ன? இதெல்லாம் பார்க்காம, கவனித்து பார்க்காம, ஏதோ ஒரு காரியத்தை வச்சு உன் வாழ்க்கையை நீ உடஞ்சி அழுது துக்கப்படுத்து கவலைப்பட்டு கொண்டு என்ன செய்ய போகிறனோ, எப்படி கிடைக்க போதோ, என் கடனை எப்படி அடைக்க போகிறனோ, என் வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறனோ, என் பிள்ளைய எப்படி கரை சேர்க்க போகிறனோ, என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ண போகிறனோ, கவலைப்படுத்து உன் வாழ்க்கையை உடைந்து போகிற அளவில் நீ விட்டுருக்கிற, துவண்டு போய் இருக்கிற. உன் ஜப வாழ்க்கை போச்சு, ஸ்தோத்திரத்தின் வாழ்க்கை போச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சு. கர்த்தரவனால் முழு மனதோடு கூட தேட முடியல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ கவலைப்படுகிறது என்ன? கவலைப்படுகிறதான அந்த இருதயத்தை உன்னிலிருந்து நீக்கி போடும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதிருங்கள், உங்கள் துக்கம் அது சந்தோஷமாய் மாறும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இடங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, புலம்பல்களை கர்த்தர் இன்றைக்கு அதை ஆனந்த களிப்பாக அவர் நிச்சயமாய் மாற பண்ணுவார். ஒரு நாள் வருகிறது, குறிப்பிட்டதான காலங்கள் ஏற்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி, உன் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைத்து, உன் துக்கங்களை எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி, உன் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா வேதனையின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி உன்னை சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்ப பண்ணுவார். வசனம் அதுதான் சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கவலைப்படாத, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. உன் வாழ்க்கையில் இடைவிடாமல் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் உனக்கு தருவாராக. நிச்சயத்தை கர்த்தர் தந்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த நேரத்தில் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அந்த கவலைகளை மாற்றி, துக்கங்களை மாற்றி, சந்தோஷத்தை கட்டளையிட்டு ஆண்டவரை சமாதானத்தினால் நிரப்பி என் தேவநீர் அவர்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீ கவலைப்படுகிறது என்ன? தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன் கவலையை கர்த்தர் மாற்றி போடுவார். துக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். துக்கம் தொண்டையை அடைக்குதில்ல, அந்த அடைக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நீ சந்தோஷமாக இருப்பாய், ஆனந்த களிப்போடு கூட இருப்பாய். கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி நடத்துவார். God bless you. God bless you.